ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசுறதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன். இப்போதாவது நான் சொல்றத கவனமா கேளு. உன்னை மதிக்கிறவங்கள நீ தேடி போகலாம், தப்பு இல்லை. ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீ ஒருபோதும் திரும்பி கூட பார்க்காத. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அதையே உனக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, அதையே உனக்கான ஒரு உத்வேகமாக வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தோட நீ வாழ தயாராகு. அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், அடுத்தவங்களை மகிழ்விக்கணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் உன் வாழ்க்கையை அழகாக்குவதற்காக நீ ஓடு. உனக்கான விஷயங்களை சரி செய்வதற்காக ஓடு. தலைகீழாக நீ நின்னாலும் உன் தலையில் எழுதுனது நடந்தே தீரும். உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி உனக்கான அற்புதங்களை நடத்தி கொடுக்க இந்த வராகியமாய் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் கஷ்டம்னா வரதான் செய்யும், போகத்தான் செய்யும். கஷ்டப்படுறதுக்கு பயந்தா இஷ்டப்படுவதே அடைய முடியாதல்லவா? கொஞ்சம் கஷ்டம், கவலை, பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்த பிறகு அது உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கும்போது தான் அது உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயமாக இருக்கும். எதுவுமே சுலபமாக கிடச்சிட்டா அதுக்கு மதிப்பில்லாமல் போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ எங்கேயும் எதுக்காகவும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தாதான் உன் வாழ்க்கையில் மதிப்பு வந்து சேரும். முதல்ல உன்னால் முடியுன்ற நம்பிக்கையை நீ வையே. எல்லா விஷயங்களிலும் நீ நினச்சது நடக்கணும்னா அதுக்கேற்றாற் போல உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். கஷ்டப்படும்போது நீ சிரிச்சும் கஷ்டங்கள் குறையலையா? கவலைப்படும் போது சிரிச்சும் கவலைகள் குறையலையா? அழுகை வரும்போது சிரித்து சமாளிச்சும் அழுகை குறையலையா? இப்படி எல்லா விதத்திலும் நீ சிரித்து சமாளித்தாலும் உன் வாழ்க்கை மாறவும் இல்லை, ஏற்றம் வரவும் இல்லைன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போது இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் பார்த்தியா? நீ எப்படி சிரித்து சமாளிச்சியோ அதுக்கேற்றாற் போல் நான் உனக்கு சந்தோஷங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ பொய்யா போலியா அடுத்தவங்க முன்னால் சிரித்தது உண்மையாகவே நிஜமாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்படி நான் செய்கிறேன். யாரையும் அளவுக்கு அதிகமாக நீ நேசிச்சினா அவங்க உன்னை சுலபமாக காயப்படுத்திடுவாங்க, கஷ்டப்படுத்திடுவாங்க. யார் மேலே அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் நம்பிக்கை வச்சாலுமே கூட அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. காசு பணம் வர்றது மட்டும் செல்வம் கிடையாது. தாய் தந்தையோடு வாழ்வதும் கணவன் மனைவியோடு வாழ்வதும் குடும்பமாக வாழ்வதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து இனிமையாய் பேசுவதும் தான் அழகான வாழ்க்கைக்கு அடையாளம். நோய் நொடி இல்லாமல் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எல்லா இடத்திலும் உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காம சில இடங்களில் யாராவது உன்னை தப்பாக பேசும்போதும் ஆமாம்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு. யாரோ ஏதோ சொல்கிறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவது இல்லை தானே? இந்த உலகமே எப்போவுமே நீ தேடி போனினா உன்னை உதாசீனப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே உன்னை தேடி வருவாங்க. அதனால் யார் உன்னை எப்படி நடத்துகிறாங்களோ அதை பொறுத்து நீயும் வாழ கற்றுக்கோ. உன்னை வேணான்னு சொல்கிறவங்கள நீ தேடி போக வேண்டாம். யார் உன்னை நேசித்தாலும் அவர்களுக்காக நீ அனுசரித்து போக தயாராகு. நீ தனியாக இல்லை. இந்த வராகியம்மா நான் உன் கூடவே உன் மூச்சு காற்றிலும் கலந்தே தான் இருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காம உன் வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குன்னு நினச்சி வாழ பழகு. உன்னை பற்றி யார் தப்பாக விமர்சனம் செஞ்சாலும், உன் கண் எதிரிலேயே துரோகிகள் நடந்து போனாலும், உன் முதுகில் குத்துறவங்க கயவர்கள் பொய்யானவர்கள் போலியானவர்கள் என எல்லாரும் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ அவங்கள கண்டுக்காம நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இரு. அதுதான் பக்குவசாலிக்கு அடையாளம். உன்னை காயப்படுத்தினவங்க எதிரில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க நினைக்காதே. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க எதிரில் இருக்காங்கன்னா அவங்கள பழிவாங்க நினைக்காதே. யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு உரிய தண்டனையை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன்ற பக்குவத்தோட அமைதியாக அனைவரையும் கடந்து போ. காரணம் இல்லாமல் நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். வழிகளை கொடுத்த உனக்கு நானே வழிகாட்டலாகவும் இருப்பேன் என் செல்லமே. கல்லின் மீது உளி கொண்டு அடிக்கும் போது கல் சிலையாக மாறுவது போல உன் மனசுக்கு நான் வழியை கொடுக்கும்போது அந்த மனசு வலிமை உடையதா தைரியம் உள்ளதா மாறும்.
நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். நீ எதை இழந்தாலும் அதை தாண்டி உனக்கான உயர்வை நான் உண்டாக்கி கொடுப்பேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருக்க நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் வேறு எதன் மீதும் சிந்தனையை சிதற விடாமல் உன் இலக்கில் மட்டும் கவனமாக செயல்பட தயாராகு. யார் கூடயும் நீ உன்னை ஒப்பிட வேண்டாம். உன் வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியும் தானே. அதை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. காரணம் இல்லாமல் நான் யாரையும் எதிலும் வந்து பார்ப்பது இல்லை. உனக்கு வாழ்க்கை பாடமாகவும் உனக்கு வாழ்க்கையின் பாடமாகவும் இந்த வராகி அம்மா தான் இருக்கிறேன். உன் மனச்சோர்வையும் கவலைகளையும் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ போகும் பாதையில் வழிகாட்டியாகவும் இந்த வராகி அம்மா வருவேன் என் செல்லமே. நீ எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக மன உறுதியோடு இருக்க பழகிக்கிட்டினா இந்த மொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்துவிடும். அமைதியும் பொறுமையும் அவ்வளவு மிகப்பெரிய ஆயுதங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தனியாக இருக்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஏன்னா தனிமைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். தனிமையில் இருக்கும்போது தான் நீ செய்கிற சரி தவறுகள் என்னங்கிறத உன்னால் யோசிக்க முடியும். அடுத்து எதை எப்படி செய்யணுங்கிறதையும் சிந்தித்து முடிவெடுக்க முடியும். தனிமையை கஷ்டமாக வலியாக வேதனையாக எடுத்துக்காம அதை உன் வாழ்க்கையை செதுக்குவதற்கான நேரமாக நீ மாற்றிக்கோ. உனக்காக யோசிக்காம உன் குடும்பத்துக்காகவே ஓய்வில்லாமல் உழைக்கும் உனக்கு இந்த வராகி அம்மா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். உறவுகள் எல்லாரும் சரியாக இருக்கணும்னா முதல்ல நீ சரியாக இருந்து விடு. நீயே சரியாக இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் எல்லா விதத்திலும் சரியாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கக்கூடாது என் செல்லமே. பக்தி இல்லை என்றால் மனுஷனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் ஒழுக்கம் இல்லாட்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். எல்லா இடத்திலும் எல்லாரிடமும் ஒழுக்கத்தோட பக்குவத்தோட கண்ணியத்தோட நடந்து கொள்ள தயாராகு. தோல்விகளும் துரோகங்களும் கடைசியாக கற்றுக் கொடுக்கறது நீயும் சுயநலமாக இருந்திருக்காங்கிறது தான். எல்லா இடத்திலும் சுயநலத்தோடு இருக்காம கொஞ்சம் மற்றவங்களுக்காகவும் வாழ முயற்சி செய். காலம் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதில் கொடுக்கும். உன் மன வருத்தத்தையும் வலியையும் கூட அது சரி செய்யும். நீ பொறுமையோட நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மாவே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பெருங்கடலில் எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் அது எப்படி அதனுடைய எல்லையை விட்டு தாண்டாமல் அதே இடத்துலையே அமைதியாக இருக்கோ, அதே போலவே எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ கொஞ்சமும் மனம் சிந்தாமல் செதறாமல் சலனம் அடையாமல் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறத பற்றி மட்டும் யோசி. வாழ்க்கையில் சில நேரம் உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்கள் வருவதும் நீ மனசில் வந்து போகிறதும் கூட புது மாற்றத்துக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலே மிகவும் சவாலானது அடுத்தவங்க உன்னை பற்றி நினைக்கிற கற்பனையான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்வது தான். யார் உன்னை என்ன நினச்சாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. உனக்கான ஆறுதலாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையை காட்ட போகிறேன். உன் மனசில் கவலைகள் இருக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை நோக்கி ஓடிவா. உனக்கான மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் எப்போதும் உன்னை நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கிட்டினா அவங்க மூலமாக உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். உன் மன தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் ஏற்றார் போல உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீயும் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக மாறிடும். உன் வாழ்க்கையில் எது நடக்குதோ அதை எப்படி நடத்தணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் கனவுகளை நனவாக்குவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் மட்டும் நீ தயாராக இருந்தால் போதும் என் செல்லமே. யார் உன்னை தேடினாலும் நீ தொலைந்து போக வேண்டாம். யாரையும் உன்னை எப்படி எப்போ தேடி வரணுங்கிறத இந்த வராகி அம்மா நான் முடிவெடுத்து அவர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். இந்த உலகத்திலே அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக உட்காந்து கவலைப்படுற பிள்ளையா நீ இருக்க வேண்டாம். எது சரியாக இல்லாவிட்டாலும் நீ சரியாக சிறப்பாக செயல்படணும். உன் வாழ்க்கையில் நீ எதை செஞ்சாலும் அதை மன திருப்தியோட நிறைவோட சரியாக செய்யும்போது அது உன் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றிடும். தொலைந்து போனதையே தேடிக்கிட்டு இருக்காம ஒளிஞ்சுக்கிட்ட உன்னை தேடி என்ன பிரயோஜனம்?
உன்னை விட்டு தொலைஞ்சு போன விஷயங்களை தேடு. நீ இழந்த நல்ல விஷயங்களை தேடி அதை அடைவதற்கான செயல்களில் ஈடுபடு. உன் கூட இருக்கிறவங்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகானதாய் அமையும். அதனால எப்போதும் நல்ல மனிதர்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் உன் கூட வச்சுக்கோ. சில பேரை பார்க்கும்போது இவங்களை ஏண்டா பார்த்தோன்னு இருக்கும். சில பேரை பார்க்கும்போது இவங்களை இவ்வளவு தாமதமாக பார்க்குறோமே, இன்னும் ஒரு தடவை இவங்களை பார்த்துட மாட்டோமான்னு இருக்கும். அப்படி யாரை பார்க்கும்போது உனக்கு தோணுதோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை பார்க்க நீ தேடி கூட பார்க்கலாம். வேணான்னு சொல்கிறவங்களையும் விருப்பப்படாதவர்களையும் நீ தேடி போக வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தன்னுடைய நட்புகளும் உறவுகளும் சொந்தக்காரங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க எதிர்பார்ப்புகள் பொய்யாக போகுது. மற்றவங்க எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ முதல்ல நீ அப்படி மாறு. மற்றவங்க உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சினா முதல்ல உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினாதான் அது உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் வாழ்க்கையில் வலிமையை கொடுத்து உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அவங்களுக்காக வாழணும் இவங்களுக்காக வாழணுங்கிறத நிறுத்திட்டு உனக்காக வாழ பழகு. நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சுடைய வேண்டாம். உன்னை யார் தூக்கி எறிஞ்சாலும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் நல்ல புத்திக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எது தேவைன்னு தெரியாமல் தேடிக்கிட்டே இருந்தீனா நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. எது தேவை எவ்வளவு தேவைன்றதை புரிஞ்சு நடந்து கொள்ள பழகு. மகிழ்ச்சியை விட மன நிம்மதி தான் முக்கியங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கான மன நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறத விட இந்த வராகி அம்மாவுக்கு வேற என்ன பொறுப்பு இருக்க போகுது? நீ எப்போதும் கவனமாக இரு. உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராக இரு. தேவைக்கு அதிகமாக நீ அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு நடக்கும்போது தான் அவங்க உன்னை சுலபமாக காயப்படுத்துவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை எந்த அளவுக்கு கேட்கணுமோ அது அளவுக்கு கேட்டு நடந்து போனினா போதும். சில பேரை உனக்கு வெறுக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அவங்கக்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம். இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு போக முடியாமல் நீ தவிச்சுக்கிட்டு கூடவே வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என் செல்லமே. யார் எந்த அளவுக்கு கூட இருக்கணுன்றதை நீயே யோசிச்ச முடிவெடு. எல்லாமே வேணும் வேணும்னு நீ அடம்பிடிச்ச காலம் போய் இப்போ எதுவுமே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்திடுச்சு தானே. மனசை அமைதிப்படுத்தி உன்னை சுற்றி உள்ள விஷயங்களை நன்றாக உற்று நோக்கு. எப்போதும் எல்லாமே நீ எதிர்பார்க்கறது போல நடக்காது. சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ நினச்ச செயல்களை எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கேற்றாற் போல பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இரு. மரியாதைங்கிறது வயசு ஏற ஏற எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் மதிப்புங்கிறது அவங்க செய்கிற செயலை பொறுத்து தான் அவர்களுக்கு கிடைக்கும். நீ மதிப்புள்ள மரியாதை உள்ள பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்வழி காட்ட இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு முன்னேறி போகலாம். உன்னை விட்டுட்டு யார் விலக நினச்சாலும் விட்டுடு. ஏன்னா எல்லாரும் உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு நடக்க மாட்டாங்க தானே. உன் அன்பும் எதிர்பார்ப்பும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை அழகாக நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கேன். உனக்கான ஆறுதலாக நான் இருந்து அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். அலட்சியம் எவ்வளவு பெரிய தவறுங்கிறத பல பேர் பல நேரத்தில் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உன் வாழ்க்கையிலையும் நீ எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்காம எல்லா விஷயங்களையும் கவனமாக கையாள கற்றுக்கோ. நீ ரொம்ப இறங்கி போகிறதாலையும் அனுசரித்து போகிறதாலையும் தான் இந்த உலகம் உன்னை சுலபமாக அவமானப்படுத்துது. இல்லாட்டி உன் மனசை நோகடிக்குது. யாரிடமாவது நீ விட்டு கொடுத்து போகிறதிலும் இறங்கி போகிறதிலும் அனுசரித்து போகிறதிலும் கூட ஒரு அளவோடு இருந்துக்கோ. நீ ஆசைப்படுற அனைத்தையும் உனக்கு கொடுக்க உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். எல்லா மூங்கில் மரத்தையும் வெட்டி புல்லாங்குழல் செய்வது கிடையாது. சில மூங்கில் படகாக மாறுது. சில மூங்கிலை உடைச்சி ஏணி செய்கிறாங்க. சில வச்சு வீடு கட்டுறாங்க. அதே போல தான் உன் வாழ்க்கையும். புல்லாங்குழலாக நீ மாறுவதும் அல்லது மரமாக பயன்படுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. இனிமையான இசை தரும் புல்லாங்குழல் போல
நீ உன் வாழ்க்கை இனிமையாக வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா நானும் உன் கூட இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். உன்னை யார் வஞ்சித்தாலும், உனக்கு யார் ஏமாற்றத்தை கொடுத்தாலும், துரோகம் செஞ்சாலும், இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்றதை நீ உறுதியாக நம்பு. நேர்மையாக இருக்கிற மனிதர்களை தான் இந்த உலகம் சுலபமாக கீழே தள்ளிவிட ஏமாற்ற முயற்சி செய்யும். நேராக இருக்கிற ஆணிகள் அதிகமாக அடிவாங்கிறதை போல நேர்மையாக இருக்கிற உன்னை கஷ்டத்தை சந்திச்சாலும் நான் கண்டிப்பாக உன்னை